அந்நிய பாஷை என்பது ஒரு மொழி, அது இட்ஸ் எ லாங்குவேஜ். ஏதோ நம்ம ஆவியானவர் வரும்போது ஏதோ நம்ம புரியாத ஒரு வார்த்தைகளை பேசுகிறோம் என்பது உண்மையல்ல. நமக்கு புரியாத ஒரு வார்த்தை பேசல, நமக்கு புரியாத ஒரு மொழி. அதுக்கு பேர் என்னன்னா அந்நிய பாஷை. இட் இஸ் எ லாங்குவேஜ். லாங்குவேஜ் இஸ் அவர் ஐடென்டிட்டி. லாங்குவேஜ் இஸ் பவர்ஃபுல். மொழி இன்னைக்கு ஒரு அடையாளம். மொழிக்கு என்ன இருக்குதுன்னா வல்லமை இருக்கு. தெர் இஸ் பவர் இன் த லாங்குவேஜ். மொழியில் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. இந்த பாபேல் கோபுரத்தை பற்றி எவ்வளோ பேர் படிச்சிருக்கு? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நோவாவின் காலத்தினுடைய பெரிய விசேஷம் என்ன? பேழை. தேவன் என்ன பண்ணார்? முழு உலகத்தை அழித்தார், ஒரு பேழையை உண்டாக்க சொன்னார். அப்புறம் என்ன பண்ண சொன்னார்? தன்னுடைய குடும்பமும் மிருக ஜீவன்களே ரெண்டு பேர் எங்கே இருந்தாங்க? இந்த பேழைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு புதிய உலகம், நியூ பிகினிங், ஒரு புதிய உலகம் துவங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்ரோத் என்கின்ற நபர், அவர் வேற யாரும் இல்லை, நோவாவுடைய பேரன், நோவாவுடைய சந்ததியில் வந்த நோவாவுடைய பேரன் அது, சரிங்களா? அப்போ அந்த நிம்ரோத் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிம்ரோதோட காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புயல் வந்தது இல்லைங்களா, இந்த ஒரு பெரிய அழிவு வந்தது இல்லை, இதை அவங்க பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த புயல் இனி வந்தால் நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, அது தேவனாலே வந்ததுன்றதை தாண்டி அந்த புயல் வரும்போது நாமளே என்ன பண்ணிக்கலாம்? பாதுகாத்து கொள்ளணும். இப்படிப்பட்ட புயல் வந்தாலும் நம்மளே என்ன பண்ணிக்கணும்? அது ஒரு ஹியூமன் பிளான், அது ஹியூமன் ஐடியா. மனிதனுடைய மூளை அறிவுனால என்ன பண்ணுறான்னா, இனி இப்படிப்பட்ட ஒரு புயல் வந்தால் நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி நிம்ரோத் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுறான்னா, பாபேல் என்கின்ற பெரிய ஒரு கோபுரத்தை என்ன பண்ணுறான்னா கட்டுறான். என்னன்னா, அவங்களுடைய தேசத்தை சுற்றி, அந்த பட்டணத்தை சுற்றி என்ன பண்ணுறான்னா, அந்த பட்டணத்திற்கு மேலாக, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா அது எங்கே தொட்டுச்சாமா? அது பாபேல் கோபுரம் வானத்தை தொடுகிற அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாபேல் கோபுரம் அவ்வளோ உயரமா. அப்போ இந்த பாபேல் கோபுரத்தினுடைய அங்கே எழுதப்படலைனாலும் அதுக்கு பின்னாடி நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றது அதுதான். இந்த நோவாவுடைய பேரை என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை அழிவு வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, மனித அறிவுகள் எல்லாம் கூடி என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பெயர் பிரசித்திக்காக, யாருக்காக? ஃபார் அவர் டு பில்ட் அவர் நேம்ஸ், நம்மளுடைய பெயர் பிரசித்தி பெறணுன்றதுக்காக நாம் என்ன பண்ணலாம்? லெட் அஸ் பில்ட் எ டவர். பெரிய, அதுதான் பாபேல் டவர், பெரிய பாபேல் கோபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாபேல் கோபுரத்தை கட்டிட்டு இருந்தாங்க. பாபேல் கோபுரத்தை கட்டும்போது எந்த அளவுக்கு பாபேல் கோபுரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்னன்னா, வானத்தில் இருக்கிற தேவாதி தேவன் அதை என்ன பண்ணாரு பார்த்துட்டு, பைபிளில் போட்டிருக்கு, பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்க எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு அது கவர்ச்சிகரமா அட்ராக்ஷனா இருந்தது என்னன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்ன பண்ணிட்டாராமா, அதை பார்க்கும்படி என்ன பண்ணாரு, இறங்கி வந்தார். எங்க? கீழே பூமிக்கு இறங்கி வரும்போது அவங்களாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பேசுற வார்த்தைகள் இது இப்போ நோவா ஒரு பேலை கட்டினானா அது யாரோட ஐடியா? அது தேவனுடைய ஐடியா. ஆனா இவங்க இப்போ கட்டுறது யாரோட ஐடியா? மனுஷனோட பிளான், மனிதனுடைய ஐடியால அப்படி ஒரு இது பண்ணாங்க. பட் ஆண்டவர் அதை இறங்கி பார்த்துட்டு, இதை மட்டும் இவங்க கட்டி முடிச்சுட்டாங்கன்னா இனி யாராலையும் இவங்களை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு, இவங்களுக்கு கடவுளே என்ன இல்லை, இனி தேவையில்லை, கடவுளே தேவையில்லைன்ற ஒரு 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 பயங்கரமான ஒரு மோசமான இடத்துக்குள்ள இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவங்க போயிடுவாங்க. கடவுள் எங்களுக்கு இனி தேவையில்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாருன்னா, எப்படியாவது இது என்ன பண்ணியாகணும், தடுத்து நிறுத்தணும், இதை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ராங். அதனால தான் பாபேல் கோபுரம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப தவறான ஒரு காரியமாக இருக்குது. அந்த பாபேல் கோபுரம்னுடைய அதை கட்டும்போது அந்த மனநிலை, அந்த பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன்ஸ் ரொம்ப ராங்காக இருந்துச்சு. நான் ஆண்டவர் இறங்கி என்ன பண்ணாருன்னா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் ஒரு வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, இவர்கள் எல்லோரும்
ஒரே பாஷைகளை பேசுகிறபடியா இனி இவங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. Because they speak one language. So no one can stop them. இனி ஒருவராலும் இவர்களை தடை செய்ய முடியாது என்ற. அப்போ அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரே லாங்குவேஜ் ஒரே காரியத்தை பேசும்போது தேவனே அது என்ன ஆச்சு, அதை ஸ்டாப் பண்றதுக்கான சூழ்நிலை இல்லாம. நீங்க பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படிதான் போட்டிருக்கோம். Because they speak one language. அப்போ இதை ஸ்டாப் பண்ணணும்னா ஒரே வழி என்னன்னா, ஆண்டவர் ஒரு திட்டத்தை பிளான் யூஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா பாஷைகளை தாறுமாறாக்குற. ஒருவேளை அந்த பாஷைகளை தாறுமாறு ஆக்கலன்னா இவங்க எடுத்த இந்த திட்டத்தை, இந்த பிளானை இனி எந்த மனுஷனாலையும் என்ன பண்ண முடியும், எந்த மனுஷனாலையும் தடை பண்ண முடியாது. காரணம்னா லாங்குவேஜ். காரணம்னா லாங்குவேஜ். இந்த பாபேல் கோபுரம்ன்ற இந்த ஒரு மோசமான இந்த பிளானை, திட்டத்தை ஸ்டாப் பண்ணி இதை இவங்க கைவிடணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன? ஸ்கேட்டர் த லாங்குவேஜஸ். பாஷைகள் என்ன பண்ணணும், தாறுமாறாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அது வரைக்கும் இந்த பூமியில ஒரே பாஷை பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கி, இந்த பாஷைகள் தாறுமாறு ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த பாபேல் கோபுரம் கட்டப்படுகிற அந்த திட்டம் என்னாச்சு, தடைப்பட்டுச்சு. இப்போ லாங்குவேஜ் எவ்வளோ பவர்ஃபுல், அந்த லாங்குவேஜ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுனால தான் ஆண்டவர் லாங்குவேஜ் ஸ்கேட்டர் பண்ண. என்னென்னா அவங்க அதே ஒரே மொழியை பேசிட்டு இருக்கும்போது அவங்க செய்த வேலை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடை பண்ணியிருக்க முடியாது. எந்த மனுஷனாலே இதை தடை பண்ணியிருக்க முடியாது. ஸோ காட் ஸ்கேட்டர்ட் த லாங்குவேஜ் பண்ணிட்டு பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வரும்போது, ஹல்லேலூயா, on the day of Pentecost, the birth of church, சபை பிறந்த நாள் அன்னைக்கு தான். அந்த நாள் அவர் என்ன பண்ணாருன்னா, எப்படி ஒரு ராஜ்யத்தை கட்டுறதுக்கு மொழி முக்கியன்ற அந்த ஒரு சீக்ரெட் ரகசியம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. டு பில்ட் a kingdom, language is so important. ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாபேல் கோபுரத்தை ஸ்டாப் பண்றதுக்கு, நிறுத்துறதுக்கு அவர் பல மொழிகளை கொடுத்து ஸ்கேட்டர் பண்ணாரு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு, எல்லாருக்கும் ஒரே மொழியை கொடுத்தாரு, அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அந்நிய நான் சொல்றது புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நமக்குள்ள வாசம் செய்ய இறங்கி வர்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் நடக்கிற காரியம் என்னன்னா, he touch your language. மொழியை டச் பண்றது. என்ன பண்றாருன்னா, he changes your language. அவர் என்ன பண்றாருன்னா மொழி என்ன பண்றாரு, மாத்துறாரு. இதுவரைக்கும் பேசாத ஒரு மொழியை நாவல் அவர் வைக்கிறார். பைபிள்ல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிச்சுன்னா, அக்கினி மயமான நாவுகள், அந்த ஃபயர் எங்க பண்ணிச்சுன்னா நாக்க தொட்டுச்சு. இந்த நாக்க தொட்ட உடனே என்னாச்சுன்னா ஒரு புதிய மொழி இந்தியாவில் கிட்டத்தட்ட பல மொழி 700-800 மொழி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 700-800 மொழி பேசுறவங்களையும் ஒரே இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா எல்லாரும் சேர்ந்து, ஒருத்தருக்கு குஜராத் புரியாது, மராட்டி புரியாது, ஒரிஷா புரியாது, தமிழ் புரியாது, கன்னடா புரியாது, நமக்கு மலையாளம் புரியாம இருக்கலாம், தெலுங்கு புரியாம இருக்கலாம், எந்த லாங்குவேஜ் புரியாம இருக்கலாம். ஆனா தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள் எல்லா ஆளும் ஒரே இடத்துல கூடி வந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரே மொழியை பேச முடியும். அந்த மொழிக்கு பேர் என்னன்னா அந்நிய பாஷை. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க?